உனக்கு விசாரணைக்கு அழைத்து நீ விசாரணைக்கு செல்லவில்லை. உன் வீடு தேடி விசாரணைக்கு வந்த பொழுது அவர்களிடம் அத்துமீறினாய். அதன் பிறகு அவர்களுக்கு நீ ஒத்துழைக்கவில்லை, விசாரணையில் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதனால்தான் நீ 1 ஆண்டுகளுக்கும் மேலாக நீ சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதில் என்ன தியாகம் வந்தது? அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியலன்னு நீதிமன்றத்தில் போய் பெட்டிஷன் போட்ட அந்த குடும்பம் அவருடைய தம்பி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக காணவில்லை. ஆனால் ஒரு புகார் கூட கொடுக்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்களே சொல்கிறீங்க நம்பர் 3 அப்படின்னு. முதலமைச்சரே வந்து தியாகின்னு அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுக்குறாரு. சரியா? இத்தனையும் சொல்லும்போது இந்த சாட்சிகள் எத்தனை இருக்குது? நியாயமாக இருக்கு. அதில் அந்த கேஸில் இருக்க வேண்டிய சாட்சிகள் ஒரு 10-15 தான். 100 சாட்சி எதுக்குன்னா இந்த வழக்கை தாமதிக்க வேண்டும் என்பதற்காக 100 சாட்சியங்களை சேர்த்து விட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த 100 இருக்கக்கூடிய சாட்சிகளை நீங்கள் மிரட்ட மாட்டீங்க. என்ன நிச்சயம்? நான் மிரட்ட மாட்டேன், நான் கரெக்டாக. அப்போ நீ கரெக்டாக இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கணும்? நான் இந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆகும் வரை பதவி ஏற்றுக்காமல் இருந்திருக்கணும். யாராவது இவ்வளவு நான் லஞ்சம் வாங்கி நான் திருப்பி கொடுத்தேன்றதை நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டில் தாக்கல் செய்வானா? இந்த கேஸ் அது நடந்திருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி வந்து மீறாத சட்டமே இல்லை அப்படின்ற அளவுக்கு எவ்வளவு நடந்திருக்கு பாருங்க. லஞ்சம் வாங்கினேன் என்று ஒருவன் சொல்லி அந்த லஞ்சத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நீதித்துறையிலிருந்தே நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வாங்குறீங்க. ஏன்னு சரியா? இது தவறு. இது நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுது. நபர் இவ்வளவும் செய்துவிட்டு இந்த நபரால் ஒரு அமைச்சராக ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியை வைத்துக்கொண்டு தொடர முடிகிறது என்றால் இதை என்ன நடத்துகிறது? கட்டி தழுவுகிறார் முதலமைச்சர். இல்லை, இதுவே வேறு ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தால் இந்நேரத்திற்கு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் துணிச்சலாக இங்கே நடக்குது அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம். வணக்கம் மீடமலம் நேயர்களே. தமிழக அரசியலில் விரைவில் ஒரு அறிவிப்பு வரலாம். அது பல பேர் வந்து அதிர்ச்சியாக்கலாம், ஆச்சரியங்களும் தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா என்ன அப்படிங்கிறத கிஷோர் கே சாமனியர்கிட்ட வந்து கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறையிலேருந்து வந்தோன்னா தியாகின்ற பட்டம் மட்டும் இல்லாமல் அன்புன்ற அரவணைப்பு மட்டும் இல்லாமல் அமைச்சர் அப்படிங்கிற பதவியும் வந்து கொடுத்தாங்க. நம்பர் 3 அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அந்த ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலில் சூப்பர் ஸ்டாராக தன்னுடைய பழைய ஃபார்ம் வந்து நிரூபிப்பார். அவர் தான் வந்து மெயின் மேனாக இருப்பார்னு எல்லாமே பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்பவே முடியாத ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவி இலாக்கா பறிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான். இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுடைய அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றது ஜஸ்ட் லெட் அஸ் ஹாவ் அ ஸ்மால் இது. தியாகி என்று சொல்பவர் யார்? செந்தில் பாலாஜியை நம்முடைய முதலமைச்சர். இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வைத்த குற்றச்சாட்டில் தான் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவர் சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது திரும்பவும் சொல்கிறேன், இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டில் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் சிறைக்கு சென்று வெளியே வந்தது தியாகம் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அவருடைய அறிவுத்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கலாம். சரியா? இது ஒரு தியாகமா அப்படின்றது அடுத்த கேள்வி. தியாகம் என்பது என்ன? பதவியை துறக்கிறது, எதையாவது கொடுப்பது. நீ கைது செய்யப்பட்டது எதனால்? உனக்கு விசாரணைக்கு அழைத்து நீ விசாரணைக்கு செல்லவில்லை. உன் வீடு தேடி விசாரணைக்கு வந்த பொழுது அவர்களிடம் அத்துமீறினாய். அதன் பிறகு அவர்களுக்கு நீ ஒத்துழைக்கவில்லை, விசாரணையில் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதனால்தான் நீ 1 ஆண்டுகளுக்கும் மேலாக நீ சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதில் என்ன தியாகம் வந்தது? இதை தியாகம் என்று சொல்வது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அண்ட் சொல்கிற நபர் யார்? இதே குற்றச்சாட்டை அவர் மீது வைத்தவர். சரியா? இப்படியான ஒரு காமெடி. அதாவது செந்தில் பாலாஜியோட வழக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆரம்பம் முதல் எல்லாமே காமெடி. அதுவும் நம்முடைய பணத்தை வைத்து இவர்கள் காமெடி செய்கிறார்கள் அப்படின்றது தான் இதில் வந்து ரொம்ப வருத்தமான விஷயமும் கூட. பிளாக் ஹியூமர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டார்க் ஹியூமர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா இவர் வந்து
இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இவங்களே குற்றச்சாட்டு வைப்பாங்களாம். அந்த குற்றச்சாட்டில் அவர் கைதானார்னா அவர் தியாகின்பாங்களாம். அவர் வந்து எங்கே இருக்காருன்னு முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் போய் அவரை சந்திப்பாங்களாம். சந்தித்ததெல்லாம் எல்லா டிவிலையும் வருமா. ஆனால் அடுத்த நாள் அவர் மனைவி வந்து கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுவாங்களாம். என்னென்னு பெட்டிஷன்னா, ஆட்கொணர்வு மனு. என்னுடைய கணவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. முதலமைச்சர்லேருந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் அத்தனை பேரும் சந்திக்கிறாங்க. ஆனால் மனைவிக்கு தெரியவில்லை இவர் எங்கே இருக்கிறார் என்று. டார்க் ஹியூமர்லாம் தாண்டி டேங்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு போயிருக்கு. அதை அடுத்தது என்ன, இப்படி அத்தனை உலகமே பார்த்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலன்னு நீதிமன்றத்தில் போய் பெட்டிஷன் போட்ட அந்த குடும்பம் அவருடைய தம்பி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக காணவில்லை. ஆனால் ஒரு புகார் கூட கொடுக்கல. எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்னார் காணவில்லை என்று ஒரு புகார் கூட இன்னி வரைக்கும் கொடுக்கல. பத்திரமா இருக்காருன்னு நம்புறாங்களோ. அப்போ ஆட்கொணர்வு மனு எதை கொடுக்குற? நீ ஊரே பார்த்த விஷயத்துக்கு ஆட்கொணர்வு மனு கொடுக்குறீங்க. ஊரே கேள்வி கேட்குது இவன் எங்கே அப்படின்ட்டு. ஆனால் இவன் குடும்பம் மட்டும் கேள்வி கேட்க மாட்டேங்குது எங்கேன்ட்டு. எவ்வளவு முரண்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா தமிழகத்தில்? இப்போ ஒருத்தர் வந்து மெயினாக வந்து கட்சியில் சார்ந்து ஒரு ஊழல் வழக்கில் மாட்டி சிறை சென்றிருக்காருன்னா அவங்களோட தம்பியோ இல்லை உறவினரோ வந்து 2 ஆண்டுகள் தேடப்பட்டு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிந்து கிடையாது. இதை மாதிரியான ஒரு 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 என்ன சொல்கிறது, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனையும் அரங்கேறுகிறது இங்கே. இல்லை, இதுவே வேறு ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தால் இந்நேரத்திற்கு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவும் துணிச்சலாக இங்கே நடக்குது அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம், இந்த அரசாங்கத்தை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இங்கே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் அது மழுங்கடிக்கப்படும், கூட்டணி கட்சிகள் விலைக்கு வாங்கப்படும், மீடியாக்கள் அவர்கள் கையில். இத்தனையும் வைத்துக்கொண்டு நியாயமாக இது சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம் கூட நடக்காமல் பார்த்துக்கொள்கிறார்கள். சரி, வெளியே வந்தார், அவருக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து பரிசாக அளிக்கப்பட்டுச்சா அவர் பண்ண தியாகத்துக்கு? இல்லை, அவங்களுடைய வழக்கப்படி அது வந்து தியாகம் அப்படின்னே வச்சுக்கலாம். அதற்கான ஒரு பரிசு தான் திரும்பியும் அமைச்சர் பதவி வந்தவங்க கொடுத்தாங்களா? அவர் வந்துட்டு உள்ளே போனதே இவங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டியதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அவர் உள்ளே இருந்தபொழுதே அவருக்கு ராஜ மரியாதை வழங்கப்பட்டது. சரியா? அவர் அமைச்சராகவே, இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். சிறைக்குள்ளே இருந்தே தொடர்ந்தார் ரொம்ப நாள் தொடர்ந்து. அதுக்கப்புறம் சில கேள்விகள், இந்த மாதிரி நீதிமன்றங்களிலிருந்து சில கேள்விகள் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவரிடமிருந்து இலாக்கா அந்த அமைச்சர்லேருந்து விடுவிக்கப்படுகிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அவரை நீங்கள் மீண்டும் அமர்த்தியது கோவை உடைய பொறுப்பு அப்படின்னு கொடுத்தது, இதெல்லாம் உடனே நடக்கிறது. அதாவது இதை தான் நீதிமன்றம் கேள்வி கேட்குது. உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குதுன்னா, பெயில் வர வரைக்கும் நீ ஒரு சீனை போடுறீங்க. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா படுத்திருப்பாங்க ஸ்ட்ரெச்சர்லேயே, பெயில் வர வரைக்கும். பெயில் வந்து அடுத்த நாள் எழுந்து விறுவிறுன்னு நடப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்றது தான் ஜட்ஜு கேட்குறாரு. நீங்கள் பிணை எதுக்காக வழங்கப்படுது? என்ன அடிப்படையில் உங்களுக்கு பிணை வழங்கப்படுது? பிணை, நீங்கள் சாட்சியங்களை கலைக்க மாட்டீர்கள், சாட்சியங்களை மிரட்ட மாட்டீர்கள், சாதாரண ஒரு நபருக்கு அப்ளிகல் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தான் வருது. சரியா? இப்போது ஒன்றும் இல்லை, 3 ஹியரிங்க்கு ஆஜராகலைங்க, 3-4 ஹியரிங்க்கோ ஆஜராகலை சவுக்கு சங்கர். ஆமாம், வாரண்ட் போட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்கல்ல. இன்னொரு கேஸ் 3 நாளோ 4 நாளோ, அது விட்டுருங்க, அது புது கேஸு, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் இந்த பர்டிகுலர் கேஸில் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வழக்கில் ஏதாவது ஒரு சாட்சியத்தை நீங்கள் மிரட்டக்கூடிய அளவில் இருந்தால் கூட ஒன்றுமில்லை, கோர்ட்டில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஜட்ஜு செய்தது சரி அப்படின்றதுக்கு சொல்கிறேன் நான். என்னுடைய வழக்கில் நீதிமன்றத்தில் விட்னஸ் வராங்க. அவங்க யாரையும் நான் பார்த்தது கிடையாது, அவங்களும் என்னை பார்த்தது கிடையாது. வராங்க, பட் ஒரு விட்னஸ் ஹாஸ்டைலாக மாறுறாங்க. அதாவது விட்னஸாக இருந்து அதில் பின்வாங்குறாங்க. எனக்கு அவங்கள யாரும் தெரியாது. அவங்க பின்வாங்கிறதுக்கான காரணம் அவங்கள சொல்லாமலேயே, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே சேர்த்துருக்காங்க அப்படின்றதுனால. எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா நீதிபதி? குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு உங்களை மிரட்டியதா? அவங்க பின்வாங்கிறதுக்கு நீங்கள் அவங்கள மிரட்டினீங்களாங்கிற மீனிங் அப்படின்ற கேள்வி கேட்குறாரு, ஓப்பனாக கேட்டார். அண்ட் ஐ அப்ரிஷியேட், ஒரு நீதியரசர் அதைத்தான் செய்தாக வேண்டும். சரியா? அப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு வழக்குக்கே, அவதூறு அப்படின்னு போடப்பட்ட வழக்குக்கே இத்தனை கேள்விகளை கேட்கக்கூடிய நீதிமன்றம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களே சொல்கிறீங்க இஸ் நம்பர் 3
அப்படின்னு பேசிக்கிறாங்க. முதலமைச்சரே வந்து தியாகின்னு அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுக்குறாரு. சரியா? இத்தனையும் சொல்லும் பொழுது இந்த சாட்சிகள் எத்தனை இருக்குது? நியாயமாக இருக்கு. அதில் அந்த கேஸில் இருக்க வேண்டிய சாட்சிகள் ஒரு 10 15 தான். சரி, 100 இருக்குது சாட்சி. இப்போ எதுக்குன்னா இந்த வழக்கை தாமதிக்க வேண்டும் என்பதற்காக 100 சாட்சியங்களை சேர்த்து விட்டார்கள். இதில் சேர்த்துட்டாங்க இவ்வளோ பேர் சாட்சிகள் அப்படின்ட்டு. இந்த 100 இருக்கக்கூடிய சாட்சிகளில் பலர் அரசாங்கத்தில் பணியில் இருக்கிறார்கள். இந்த கவர்மெண்ட்டில் பணியில் இருக்காங்க. ஸோ பணியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யோசிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. அது அவங்க நீங்கள் வந்து வெரி பவர்ஃபுல் அமைச்சராக நீ உட்காந்துக்கிட்டு அதே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உனக்கு எதிராக சாட்சியை எப்படி சொல்வார்கள், எப்படி பதிவு செய்வார்கள்? அவர் நேராக வந்து மிரட்டணும்னு கூட அவசியம் இல்லை, தானாகவே இது நடக்கும் இல்லையா? அப்போ இது எப்படி நியாயமாக நடக்கும்? சரி, ஓகே. இப்போ வந்து அது நடந்துட்டுருக்கு அப்படின்னே நம்ம வச்சுப்போம். இந்த ஒரு சூழ்நிலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு கேட்டேன். கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏன் கேட்கலாம், இந்த வழக்கை நீங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்றலாமே. சரி, செல்வி ஜெயலலிதாவுடைய வழக்கை வந்து மாற்றின வழக்கு நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றலாம். சாட்சிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தானே. இங்கேருந்து அங்கே போய் தானே அவங்க சாட்சி சொல்லி தானே ஆகணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த 100 இருக்கக்கூடிய சாட்சிகளை நீங்கள் மிரட்ட மாட்டீங்க, என்ன நிச்சயம்? நான் மிரட்ட மாட்டேன், நான் கரெக்டாக. அப்போ நீ கரெக்டாக இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கணும்? நான் இந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆகும் வரை பதவி ஏற்றுக்காமல் இருந்திருக்கணும். இதுதானே நியாயமானது. இதைத்தானே நீ மற்றவர்களுக்கு சொன்ன. டான்சி வழக்கில் குற்றவாளி என்று கீழ் நீதிமன்றத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிட்டது. சரி, அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஃபத்திமா பிபி அவங்க தான் வந்து பதவியேற்று வைத்தார் ஆளுநராக. அப்பொழுது என்ன சொன்னீங்க? அப்போது தார்மீகமாக இவர் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்களே. உச்சநீதிமன்றமும் கடைசியில் அதுதானே சொல்லிச்சு, அவர் பதவி ஏற்றது தவறு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க பதவி விலகி பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினாங்க. அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம், அந்த வழக்கில் வெற்றி பெற்றதுக்கப்புறம், இத்தனைக்கும் அந்த வழக்கு அந்த சமயத்தில் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் பற்றி மிக மோசமாக கருணாநிதி விமர்சனங்களை வைத்தார், மிரட்டும் துணியில். ஏன்னா அவர் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்த காரணத்தினால மிக மிக மோசமான விமர்சனங்களை வைத்தார். உச்சநீதிமன்றம் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படின்னு ஒரு நிலை வந்த உடனேயே அந்தர்பல்ட்டி அடித்து உடனே மன்னிப்பு கோரினார் நீதிமன்றத்தில். பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் கருணாநிதி நீதிமன்றத்தில். நீதியரசர்கள் குறித்து நான் பேசியது தவறு என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினார். சரியா? இப்படியான ஒரு சூழலில் அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கொண்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பதவி ஏற்றுக்கொண்டதையும் எதிர்த்தார்கள் இவர்கள். ஏன்னா மேல்முறையீடு இருக்குது உச்சநீதிமன்றத்தில், அங்கே வந்து எதிராக திருப்பி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவெல்லாம் பேசி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, லெட்ஸ் கம் பேக் டு த மீட் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ நீங்கள் வந்து எப்படி கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, இல்லை எந்த ஒரு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இருக்கு. இன்றைக்கி உச்சநீதிமன்றமே ஜஸ்டிஸ் ஓக்கா அவர் தான் வந்து கேள்விகளை கேட்டிருக்காரு. நீங்கள் விளையாடுறீங்களான்னு கேட்குறாரு. 3 முறை கபில் சிப்பல் மன்னிப்பு கோரியிருக்கிறார் நீதிமன்றத்தில். இவர்கள் விளக்கம் கொடுக்காமல், இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரீகால் பண்ணியிருக்கணும் பெயிலை. அவங்க அதை செய்யலை. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று நீதிமன்றம் அதை செய்யவில்லை. மாறாக அவர்கள் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு? நீங்களாக சில விஷயங்கள் நீதிமன்றம் இன்டைரக்டாக மெசேஜ் கொடுக்கும், இது நீயே பண்ணிவிடு, நான் சொல்லி நீ பண்ணுற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. இது இஸ் கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆகிடும் இல்லையா? ஏன்னா நீதித்துறை ஜுடிஷியரி அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் ஸ்ட்ரக்சர், லெஜிஸ்லேட்டிவ் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சில மேற்கோள்கள் தான் காமிக்க முடியும். தார்மீக பொறுப்பு என்று உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு விளக்கம் கூட உங்களால் கொடுக்க முடியலையே, ஏன் தடுமாறுறீங்க? கேட்டால் நாங்கள் வக்கீலை மாற்றிட்டோம் அதனால் கொடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்படியெல்லாம் வந்து காரண காரியங்கள் தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ எந்த ஒரு நிர்பந்தத்தில், எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை துறக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? எப்போ நடக்கும் அது? என்னுடைய அனுமானம், நான் புரிந்து கொண்ட வகையில் இவங்க இன்னும் 2 ஹியரிங்க்கு மேலே இவங்க வந்து இதை தள்ளி போட முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. ஆமாம். அப்படின்னும் பொழுது நான் கட்சி பணிகளை செய்வதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி செந்தில் பாலாஜி இன்னும் ஒரு 10 நாட்களில் பதவி விலகப் போகிறார் அப்படின்றது தான் தகவல்.
நாம் சொல்லக்கூடியது இங்கே என்னென்னா, மீண்டும் அவரை ஒரு தியாகி போல இவர்கள் சித்தரிப்பதற்கு முயற்சிப்பார்கள். மக்கள் உணர வேண்டும், இது தியாகமெல்லாம் உள்ள ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இவர்களுடைய திருட்டுத்தனத்தை வேறு வேறு பெயர் கொண்டு முலாம் பூசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. கிளியர்லி an act of fraud has been conducted, has been done. சரியா? இந்த ஆக்ட் ஆஃப் ஃப்ராட், அதாவது ஒரு பித்தலாட்டம், ஒரு ஏமாற்று வேலை, நான் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பலரிடம், நூற்றுக்கணக்கான பேரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அந்த லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. ஒரு சிலருக்கு நாங்கள் திருப்பி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கே போய் நாங்கள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டோம் அப்படின்னு யாராவது இவ்வளவு நான் லஞ்சம் வாங்கி நான் திருப்பி கொடுத்தேன்றதை நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டில் தாக்கல் செய்வானா? அது நடந்திருக்கு இந்த கேஸில். இந்த கேஸ் அது நடந்திருக்கு. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதன் அடிப்படையில் இவங்க வந்து கோர்ட்லேருந்து ஃபேவரபுளாக ஒரு தீர்ப்பையும் பெறுகிறார்கள் என்றால் இது நீதிமன்றத்துக்கே களங்கம் இல்லையா? இதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காண்பித்தது. அப்போது இத்தனை கூத்துகளும் அரங்கேறுகிறது. அதாவது செந்தில் பாலாஜி வந்து மீறாத சட்டமே இல்லை அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ நடந்திருக்கு பாருங்கள். நான் லஞ்சம் வாங்கினேன் என்று ஒருவன் சொல்லி அந்த லஞ்சத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நீதித்துறையிலிருந்தே நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வாங்குறீங்க. ஏன்னு சரியா? இது தவறு. இது நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியது. சரியா? மருத்துவத்துறையை கேவலப்படுத்துகிறீங்க. நடக்காத ஆப்ரேஷனை நடந்ததாக காண்பிச்சு மருத்துவத்துறையையும் கேவலப்படுத்துகிறீங்க. சரியா? அடுத்து சிறைத்துறையை கேவலப்படுத்துகிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் வழங்கப்பட்டது அப்படின்றது ஊரே பேசுகிறது. சரியா? அதையும் கேவலப்படுத்துகிறீங்க. மத்திய புலனாய்வு துறைகள், அமலாக்கத்துறை, அவங்களே கேவலப்படுத்துகிறீங்க, அடிக்கிறீங்க. அவங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. எங்கேயாவது நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி இந்தியாவில்? இவங்க ஆரம்பித்து வச்சதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்களிலும் இதை பின்தொடர்கிறார்கள், இந்த கலாச்சாரத்தை பின்தொடர்கிறார்கள். இது கேவலம் இல்லையா? இப்படி ஒவ்வொரு துறையையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த ஒரு நபருக்காக எதற்காக இத்தனை சலுகைகள்? இதுதான் என்னுடைய கேள்வி. இவர் மேலே இருக்கக்கூடிய கொலை வழக்குகள் அது விட்டுருங்க, அது தனி. சரியா? இத்தனையும் இல்லை, இந்த நபருக்காக இந்த நபர் இவ்வளவும் செய்துவிட்டு இந்த நபரால் ஒரு அமைச்சராக ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியை வைத்துக்கொண்டு தொடர முடிகிறது என்றால் இதை என்னன்னு எடுத்துக்கிறது? கட்டி தழுவுகிறார் முதலமைச்சர். இப்போ சமீபத்தில் ஈரோட்டுக்கு வந்திருந்த பொழுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்க மக்கள்கிட்ட? சரி, இப்போ பதவியை வந்து நீங்கள் வந்து முன்பணம் கொடுத்து, அதுவும் இவர் தேர்தலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவருடைய இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, வேலையை, சித்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. எவனாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணல் அள்ளுவது என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் அப்படின்னா 11 மணிக்கு எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுன்னா 11:05 நீங்கள் மணல் அள்ளிக்கலாம்னு ஒருத்தன் துணிச்சலாக சொல்கிறான்றதை எங்கேயாவது நடந்திருக்குமா? இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா? கடைசி எலெக்ஷனில் ஜெயிச்சு அடுத்த 5 நிமிஷத்தில் நீ திருடலாம் அப்படின்னு ஒருத்தன் பகிரங்கமாக ஒரு மேடையில் ஏறி சொல்கிறான்றது உலக வரலாறில் நான் கேள்விப்பட்டது கிடையாது. எந்த ஜனநாயகத்திலையும் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டது கிடையாது. ஆனால் இதை ஒருவன் சொல்கிறான், அதுவும் நம் மண்ணை சுரண்டுவதற்கு அவன் துணிச்சலாக மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையான ஜனநாயகத்தின் அடிப்படையான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அவன் சொல்கிறான் என்றால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கணும், அவன் எவ்வளோ துணிச்சல் மிக்க அயோக்கியனாக இருக்கணும். என்னதான் துணிச்சல் மிக்கவராக இருந்தாலும் இப்போ வந்து அவங்க என்ன காரணம் சொல்லி போகிறாங்க, இல்லை என்ன முட்டு கொடுக்க போகிறாங்க இந்த பதவியை திறக்கிறதுக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் பணிகள்னு சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்கலன்னா வேற என்னென்னலாம் ட்ராமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நிறைய இருக்குங்க. என்ன வேணாலும் தியாகம், மிகப்பெரிய தியாகம் செய்து விட்டார். கட்சிக்காக தியாகம் செய்து விட்டார். ஆமாம், ஆட்சிக்காக தியாகம், இந்த குடும்பத்திற்கு, இந்த கேடுகட்ட குடும்பத்திற்காக தியாகம். இந்த குடும்பத்தில் எவனும் தியாகம் பண்ண மாட்டான். அது நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? தயாநிதி மாறனும் அழகிரியும் அடிச்சிட்டானுங்க. என்ன அது ஒரு பாட்டாகவே பாடலாம். என்ன தயாவுக்கும் அழகிரிக்கும் சண்டை, உடஞ்சது என்னவோ தொண்டனுடைய மண்டைன்ற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் 3 பேரை கொளுத்தினானுங்க. பாட போகிறீங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை. சரியா? என்ன பாடுவோம், அது ஊரே பாடப்போகுது இவங்களை பார்த்து. டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரியும், பாடுவீங்களான்னு எனக்கு தெரியும். எல்லாமே இதான் டப்பாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஆட்சின்ற டப்பாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். இவங்க நடத்துறது ஆட்சின்னு பார்க்குமா? இது காரி துப்பலாம் போல இருக்கு. அரசியலுக்கு வந்தார் உதயநிதி. ஸோ அந்த குடும்பத்தில் யாருமே தியாகம் செய்யல அப்படின்னு நீங்கள் சொன்னோம், டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்கு. நடிப்பை தியாகம் செய்து, அது ஒரு நடிப்பு, அது தியாகம் வேற பண்ணணுமா? ஏன் நீங்கள் உதவாநிதி வரைக்கும் போயிட்டீங்க? நம்ம துரைமுருகன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? என்னன்னு?
முதல் இரவை தியாகம் செய்தார் கருணாநிதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் பெரிய மிகப்பெரிய தியாக வரலாறு. நீங்கள் என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் 1,76,000 கோடி திருடி விட்டு ஏதோ ஒரு பேர் என்ன ஊர் பேர் தெரியாத காய்கறி கம்பெனிக்காரன்ட்டேருந்து 360 கோடி ரூபாய் வாங்கிவிட்டு அந்த கலைஞர் டிவின்னு ஒன்று வச்சுருக்காங்களே மாநாட மாறுபாட இந்த நிகழ்ச்சிக்காக என்ன இதை வாங்கிவிட்டு இது வந்து நாங்கள் வட்டி இல்லாத கடன் சும்மா வேணா கொடுத்தான். இது கலை வளர்க்குறதுக்காக இவன் வந்து சும்மா வேணா கொடுத்தாலாம். யார்? எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு குசைகாம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாயித் பல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேர் தெரியாதவன் இங்கே வந்து கலா மேம், ரம்பா மேம், குஷ்பு மேம், நீங்கள் வாங்க, நீங்கள் மார்க் போடுங்க, நீங்கள் மார்க் போடுங்க, நீங்கள் மார்க் போடுங்கன்னு இதுக்கு வந்து அவன் 360 கோடி ரூபாய் கொடுத்தானாம். இதை நம்ம நம்பணுமா? இதை கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு இவர்கள் திகாருக்கு சென்றதையும் தியாகம் என்று சொன்னவர்கள் இவர்கள். எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இவர்கள்! சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நாடகங்கள்லாம் அரங்கேறுதா, என்ன கூட்டுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பாடல் மூலியமாகவும் ஆடல் மூலியமாகவும் மிமிக்ரி மூலியமாகவும் மக்களுக்கு நிறைய அவேர்னஸை கொண்டு சேர்க்குறீங்க. உங்கள் பதில்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.